நம்ம தமிழ்நாட்டில ஃபேமஸா இருக்கிற ஒரு செலிபிரிட்டி செஃப்னா எல்லாருக்குமே ஞாபகம் வருது மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க தான். ஏகப்பட்ட சினிமா ஆர்டிஸ்ட் அவங்களுடைய மேரேஜ் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய விஐபி குறிப்பாக அரசியல்வாதிங்க அவங்களுடைய மேரேஜ்க்கெல்லாம் வந்து இவங்க தான் வந்து குக் பண்ணுறது. இவங்க கோயம்புத்தூரில் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து சென்னையில் எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை. ரீசெண்டாக கூட அமெரிக்காவில் வந்து கோவை கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் இருந்துட்டு எங்கள் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணோன்னா மேபி ஏதாவது ஒரு செலிபிரிட்டி மேரேஜ் போனால் தான் உண்டுன்னு இருந்த நிலமை மாதிரி இப்போ வந்து இங்கேயே அதாவது சென்னை பெருங்குடியில் வந்து ஒரு க்ளவுட் கிச்சன் பெரிய செட்டப்பில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து நைட் லயன் பை மாதம்பட்டி பாக்காசாலா அப்படின்ற பேரில் வந்து இவங்க க்ளவுட் கிச்சன் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் டிவியில் வர குக் வித் கோமாளி ப்ரோக்ராமில் கூட இவர் வந்து ஒரு ஜட்ஜாக வர்றாரு. அதனால் இவருடைய ஃபுட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்க மெனுவில் ஒரு சிக்னேச்சர் டிஷ் மாதிரி சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடேரியன் டிஷ். அதாவது கோயம்புத்தூரில் ஃபேமஸாக இருக்கிற அரிசி பருப்பு சாதம். இங்கே சென்னையில் எப்படி பிரியாணினா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களோ அது மாதிரி கோயம்புத்தூரில் வந்து இந்த அரிசி பருப்பு சாதம் தான் வந்து ஒரு ப்ரைம் டிஷ் அப்படின்ற மாதிரி நிறையா பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது தான் சொன்னோம். இந்த அரிசி பருப்பு சாதத்தின் டிஷ்ஷோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 199 ருபீஸ். அண்ட் அதோடு சேர்த்து சில ஆட்-ஆன்ஸ்லாம் வந்து சைட் டிஷ் மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். நெய் பொடி கோழின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது மாதிரியான ஒரு சிக்கன் டிஷ் இதுக்கு முன்னாடி நான் வேறு எங்கேயுமே சாப்பிட்டதில்லைன்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முட்டை மாஸும் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதாவது சிக்கன் முட்டை மாஸ். இந்த 2 ஆட்-ஆன்ஸோடைய ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் தான் ஈச். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியும் வந்து சஃபிஷியண்ட்டாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு 8லேருந்து 10 பீஸ் சின்னதாக இருந்தது. அண்ட் டேஸ்ட்டும் அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவங்க சிட்டி உள்ளேயே இன்னொரு க்ளவுட் கிச்சன் ஓப்பன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி அப்படின்றதுனால சிட்டி உள்ளே இருந்துட்டு ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் டெலிவரி சார்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு நேட்டிவிட்டியான ஒரு டிஷ்ஷை வந்து சாப்பிட்ட ஃபீல் கொடுத்துச்சு. ஓவராலாக ஒரு பெரிய மேரேஜில் நிறைய நான்வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து சாப்பிடணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம்பட்டி கேட்டரிங் வந்து ஒரு சூப்பர் சாய்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். சென்னையில் இருக்கிற எல்லா பஃபே ரெஸ்டாரண்ட்ஸும் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sakko. Do subscribe to the channel, guys. Bye.